அவர்களும் அதான் சொன்னார்கள், லா தஜஅலு புயூதகும் குபூரா, உங்கள் வீட்டை கபரஸ்தானாக ஆக்கிவிடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. லா தஜஅலு புயூதகும் குபூரா, உங்கள் வீட்டை கபறுகளாக ஆக்கிவிடாதீர்கள் என்றால் என்ன? வீடுகளிலே தொழாமல் குர்ஆன் ஓதாமல் எந்த வீடுகள் இருக்கின்றதோ அது கபர் குழியாக ஆகிவிடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதன் மூலமாக இப்பொழுதெல்லாம் மொபைல் போன்கள் நம்மை தனிமைப்படுத்தி விட்டது. நேற்றைய தினம் கூட பெருநாள் உரையிலே நான் சொல்லும் போது சொன்னேன், என்னைக்கு மொபைல் உலகம் இன்டர்நெட் உலகம் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டதோ அதிலிருந்து கணவன் மனைவிக்கு உண்டான பாண்டிங், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளான பாண்டிங் எல்லாம் குறைந்து விட்டது. அது நம்மை தனிமைப்படுத்தி விட்டது. ஒரு நேரத்திலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசு பிள்ளைங்க அவங்களுடைய அசைவை பார்த்து அந்த தாய் கண்டுபிடிப்பான் மகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று. இன்னைக்கு பிள்ளைகள் டீனேஜ் ஏஜ்ல தடுமாற்றப்படக்கூடிய அந்த தடுமாற்றங்களை கூட புரிந்து கொள்ளாத எத்தனையோ பெற்றோர்கள். காரணம், பெண்கள் எல்லாம் இன்னைக்கு சீரியல் மோகம், பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகள் எல்லாம் மொபைல் போன் விளையாட்டு, மொபைல் போன் உலகம் என்று எப்பொழுது வந்து விட்டதோ வீட்டிலே குர்ஆன் ஓதக்கூடிய சூழல் இல்லாமல் ஆகிவிட்டது. வீடுகள் எல்லாம் கபறுகளாக ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்ம தஞ்சாவூர் ஆற்றங்கரை ஜும்மா பள்ளிவாசல் இந்த மதரசா